ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ்க் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கவின் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ், அதாவது பிரைவேட் டிடெக்டிவ். அவர்கிட்ட வர சின்ன சின்ன கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா, அவங்க மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற ஒரு போர்வையில இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எம்ஆர் ராதா மாஸ்க் போட்டுட்டு சில பேர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பல்கான அமௌண்ட்டை கொள்ளடிக்கிறாங்க. அதுல எப்படி நம்ம ஹீரோவும் ஆண்ட்ரியாவும் ரிலேட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 விஷயம் பார்ப்போம். கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். கவினா இருக்கட்டும், ஆண்ட்ரியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் கேரக்டருமே சூப்பரா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சர்ப்ரைசிங்ல சூப்பரான ஒரு கேரக்டரும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதுவும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வெறும் த்ரில்லர் ஜானர்ல மட்டும் எடுக்காம இவங்க அதில் சூப்பராக காமெடி கலந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அங்கங்க காமெடி போர்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷன்ஸ் தான். படம் ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, இருந்தாலும் பல இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் லேக் அடிக்க தான் செய்யுது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கு. அதுக்கப்புறம் எதனா ஒரு கேரக்டர் வந்து படத்தை பூஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேயர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங் எழுதி எடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.